Hello, good morning, my dear LKG குட்டீஸ். Very good morning. Today நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா நம்பர்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம்? நம்பர்ஸ். நம்பர்ஸில் இது வரைக்கும் நம்ம எந்த நம்பர் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 30 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதை மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர்ஸ்க்கு போகிறேன். ஓகேவா? கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். பாருங்கள், ரீட் பண்ணுறேன், நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ரைட்டிங் பிஃபோர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். எப்படி மிஸ் நம்பர்ஸ் ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகேவா? லிசன் பண்ணால் தான் உங்களால் அதே மாதிரியே போட முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 10 வரைக்கும் எழுதுகிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இப்போ நீங்கள் 10 வரைக்குமே நீங்கள் டெஸ்ட்டு எக்ஸாமே எழுதிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் போகிற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 30க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த 3 ஆஃப்டர் 0 30க்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ பாருங்கள், மிஸ் எப்படி ரைட் பண்ணுறேன்றதை பாருங்கள். நம்ம 3 ஆஃப்டர் 0 30 வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன வரும்? 31. வெரி குட். 3 ஆஃப்டர் 1 31. ரொம்ப ஈஸியாக தானே வருது பாருங்கள். 3 ஆஃப்டர் 2 32. 3 after 3 33. 3 after 4 34. 3 after 5 35. 3 after 6 36. 3 after 7 37. 3 after 8 38. 3 after 9 39. 4 after 0 40. 4 after 0 40. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, லிசன். இந்த 4 ஆஃப்டர் 0 40. ஸோ 4 ஆஃப்டர் 0 40க்கு ஆஃப்டர் என்ன வரும்ன்றதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அடுத்தது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள். 4 ஆஃப்டர் 1 41. 4 after 2 42. 4 after 3 43. 4 after 4 44. 4 after 5 45. 4 after 6 46. 4 after 7 47. 4 after
48. 4 after 9 49. Next என்ன வரும்? 4 after number என்ன வரும்? 5. 5 after 0. 9 அடுத்து என்ன நம்பர் வரும்? 0. 5 after 0 50. ஓகேவா? 5 after 0 50. நெக்ஸ்ட் நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். 50க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்ன்றத பாருங்க. லிசன். பாருங்க. 50. 50க்கு ஆஃப்டர் நம்பர் 5 after 1 51. 5 after 2 52. 5 after 3 53. 5 after 4 54. 5 after 5 55. 5 after 6 56. 5 after 7 57. 5 after 8 58. 5 after 9 59. 5க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? வெரி குட் 6. அப்போ என்ன பண்ணும்? 6 ரைட் பண்ணிக்கணும். 9க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? 0. அப்போ 6 ஆஃப்டர் 0 60. 6 ஆஃப்டர் 0 என்ன வரும்? 60. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் ஈஸியாக தான்ப்பா இருக்கும். அதனால தான் மிஸ்ஸு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தது போய்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போனால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அடுத்தடுத்த நம்பர்ஸை சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம். குயிக்காக என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரம் போகணும்ல, அடுத்தடுத்த நம்பர் தெரிஞ்சுக்கணும் இல்லைப்பா, அதுக்காக தான்ப்பா மிஸ்ஸு கொஞ்சம் போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. இப்போ 6 ஆஃப்டர் 0 60 பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இதுக்கு ஆஃப்டர் நம்பர் ஓகேவா? பாருங்கள். 6 ஆஃப்டர் 1 61. 6 after 2 62. 6 after 3 63. 6 after 4 64. 6 after 5 65. 6 after 6 66. 6 after 7 67. 6 after 8 68. 6 after 9 69. 6க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? 7. 9க்கு ஆஃப்டர் நம்பர் 0 தான் வரணும். ஓகேவா? பாருங்கள். 6க்கு ஆஃப்டர் நம்பர் 7. 9க்கு ஆஃப்டர் நம்பர் எப்பொழுதுமே 0 தான். அப்போது என்ன வரும்? 7 ஆஃப்டர் 0 70. 7 ஆஃப்டர் 0 70. ஓகேங்களா? இதுக்கு ஆஃப்டர் நம்பர் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் என்ன பார்க்க போகிறோம்? 71. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 71. பாருங்கள். 71. 7 after 1 71. 7 after 2 72. 7 after 3 73. 7 after 4 74. 7 after 5 75. 7 after 6
76. 7 after 7. 77. 7 after 8. 78. 7 after 9. 79. 8. 7 க்கு அப்புறம் after number என்ன வரும்? Very good. 8. 8 after 0. 80. 8 after 0 என்ன வரும்? 80. ஓகேவா? 80. 8 after 0 என்ன வரும்பா? 80. ஓகே, லிசன். இந்த நம்பரை அகைன் மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம 30 வரைக்கும் ஃபஸ்ட்டு படித்தோம். இப்போ அடுத்தது 31லேருந்து ரீட் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே கிடையாது. நீ ஒன்லி அப்சர்வேஷன் தான் உனக்கு. ஓகேவா? நீ நல்லா மைன்யூட்டாக அப்சர்வ் பண்ண அப்படின்னா நம்பர்ஸை டக்கு டக்குன்னு ரீட் பண்ணலாம். ஓகேவா? மேக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டே எப்பொழுதுமே ஈஸி தான்ப்பா. அதை நம்ம மக்கப் பண்ணி பண்ணணுன்றது கிடையாது. மேக்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு கிடையாது. புரிஞ்சிட்டோனாலே ஈஸியாக அதை என்ன பண்ணலாம், நம்ம மேக்ஸை போட்டுடலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாருங்கள். 3 after 1 31. 3 after 2 32. 3 after 3 33. 3 after 4 34. 3 after 5 35. 3 after 6 36. 3 after 7 37. 3 after 8 38. 3 after 9 39. 4 after 0 40. Okay. 4 after 1 41. 4 after 2 42. 4 after 3 43. 4 after 4 44. 4 after 5 45. 4 after 6 46. 4 after 7 47. 4 after 8 48. 4 after 9 49. 5 after 0 50. 5 after 1 51. 5 after 2 52. 5 after 3 53. 5 after 4 54. 5 after 5 55. 5 after 6 56. 5 after 7 57. 5 after 8 58. 5 after 9 59. 6 after 0 60. 6 after 1 61. 6 after 2 62. 6 after 3 63. 6 after 4 64. 6 after 5 65. 6 after 6 66. 6 after 7 67. 6 after 8 68. 6 after 9 69. 7 after 0 70. 7 after 1 71. 7 after 2 72. 7 after 3 73. 7 after 4 74. 7 after 5 75. 7 after 6 76. 7 after 7 77. 7 after 7 after 7 77. 7 after 8 78. 7 after 9 79. 8 after 0 80. 8 after 0 என்னது 80. ஓகேவா? டுடே கிளாஸில் நம்ம 1லேருந்து 80 வரைக்கும் அகைன் ரீட் பண்ணி மிஸ்ஸை காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த நம்பர் போகலாமா வேண்டாமாப்பா? போகலாமா?
சரி 2A 2 ரோ தானே இருக்குது, அதுவும் ஈஸி தானே, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். சரியா? இப்போ 80 வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 91. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? சாரிப்பா, 81 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? 81. பாருங்கள், 8 after 1, 81. 8 after 2, 82. 8 after 3, 83. 8 after 4, 84. 8 after 5, 85. 8 after 6, 86. 8 after 7, 87. 8 after 8, 88. 8 after 9, 89. அடுத்து பாருங்க, 9 after 0. 9 after என்ன வரும்? 0. மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்? 9க்கு ஆஃப்டர் நம்பர் 0. 90. இது என்னன்னு சொல்லணும்? 90. 19 இழுத்துறக்கூடாது. 90 எப்படி சொல்லணும்? 90. ஓகே, அடுத்தது போகலாமா? பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்கும். நீங்கள் கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இது கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 91. ரொம்ப ரொம்ப நம்பர்ஸ் ஈஸி, எல்லோரும் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சொல்லுங்கள். 91, 92, 93. 9 after 4, 94. 9 after 5, 95. 9 after 6, 96. 9 after 7, 97. 9 after 8, 98. 9 after 9, 99. இப்போ இங்கே ரெண்டுமே 9 9 இருக்குது. அப்போ என்ன வரணும் அப்படின்னா, நம்ம நம்பர்ஸில் 1 to 3ல் 9க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன படிச்சிருக்கோம்? 10. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? 10 போட்டுக்கணும். அடுத்தது இந்த 9க்கு அப்புறம் என்ன வரும்? 0. ஸோ 100. இது என்ன சொல்லணும்? 100. இது என்னன்னுப்பா சொல்லணும்? 100. இது பாருங்கள், அகைன் மிஸ் ஒன் டைம் ரீட் பண்ணுறேன். லிசன் கேர்ஃபுல்லி. 8 after 1, 81. 8 after 2, 82. 8 after 3, 83. 8 after 4, 84. 8 after 5, 85. 8 after 6, 86. 8 after 7, 87. 8 after 8, 88. 8 after 9, 89. 9 after 0, 90. Okay, next one. 9 after 1, 91. 9 after 2, 92. 9 after 3, 93. 9 after 4, 94. 9 after 5, 95. 9 after 6, 96. 9 after 7, 97. 9 after 8, 98. 9 after 9, 99. 100. ஓகேவா? 10 after 0, 100. ஓகேவாப்பா? இது எப்படியே சொல்லணும்? 100. ஸோ இப்போ உங்களுக்கு நான் மிஸ் 100 வரைக்கும் நடத்தியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணலாம். அகைன் மிஸ்ஸு எப்படி நம்ம 100 வரைக்கும் ரைட் பண்ணணுன்றத கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். ஐ மீன் கவனம். நம்ம
கவனம் ஃபுல்லாகவே எதில் இருக்கணும்னா நம்ம இந்த நம்பர்ஸில் தான் இருக்கணும். இப்போ எதில் இருக்கணும்னா வீடியோவில் தான் இருக்கணும். கவனம் வேறு எங்கேயாவது போச்சு அப்படின்னா உங்களால் நம்பர்ஸை சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வீடியோவை கவனிச்சிங்கன்னா நம்பர்ஸை 100 வரைக்கும் ஈஸியாகவே ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், மிஸ்ஸு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் 1 2 3லேருந்து சொன்னேன். இப்போ பாருங்கள், 1 2 3 10 வரைக்கும் ரைட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். ஓகேவா? ஈஸி தானேப்பா? ஈஸி தான். அதுக்கு ஆஃப்டர் நம்பர்லேருந்து கொஞ்சம் ரைட் பண்ணும் போது ட்ரிக்ஸ் வேணும். ஓகேவா? ட்ரிக்ஸ்னால் என்னது? கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். சரியா? ட்ரிக்ஸ் வேணும். மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வேணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே 1 ஆஃப்டர் 0ல் முடிஞ்சிருக்கு. 10 வந்து 1 ஆஃப்டர் 0. இந்த 1க்கு அடுத்த நம்ம அந்த 1 வந்து முடிஞ்சிருக்கு பாருங்களேன். இந்த 1லேருந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும். இந்த சைடு ஃபுல்லாகவே 1 வருது பாரு. 1 ஆஃப்டர் 1. இந்த சைடு எல்லாமே 1 2 3 தான் வரும். ஓகேவா? இந்த சைடு எல்லாமே என்ன தான் வரும்? 1 2 3 தான் நீ அப்படியே ரைட் பண்ண போகிற. இங்கிட்டு மாறுறதை மட்டும் பாருங்கள். 10க்கு அடுத்தது என்ன வருதுன்னா அந்த 1ல் தான் ஆரம்பிக்கணும். இங்கே 10 முடிஞ்சிருக்குன்னா இந்த முடிஞ்ச நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? 1 1ஆகவே வரும். இந்த சைடு பாருங்கள், தெரியுதா? 1ல் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 1 ஆஃப்டர் 1 11, 1 ஆஃப்டர் 2 12, 1 ஆஃப்டர் 3 13, 1 ஆஃப்டர் 4 14. பார்க்குறீங்களா? தெரியுதா? அப்போ இது முடிஞ்ச நம்பரில் அடுத்தது ஆரம்பிக்கணும். அடுத்து டவுட்டே வேணால் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு 1 2 3 தான். ஓகேவா? மிஸ்ஸு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 19 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் 2ல் திரும்ப மிஸ்ஸு 2 ஆஃப்டர் 0 20 போட்டிருக்கேன். அப்போ 2ல் முடிஞ்சால் என்ன பண்ணணும்? 2லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அகைன். ஓகேவா? இந்த சைடு ஃபுல்லாக 2 தான் வரும் பாருங்கள். இங்கே வந்து 1 2 3. இங்கே 9 வரப்போ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் நம்பர். 2க்கு ஆஃப்டர் நம்பர் என்ன வரும்? 30. ஓகேவா? அதே போல் தான். இப்போ 3ல் முடிஞ்சிருச்சு. 3ல் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்ன ஆரம்பிக்குது? இங்கே பாருங்கள், 3ல் ஆரம்பிக்குதா? இங்கிட்ட 1 2 3 தான். 31 32 33 34 35 36. 3 போட்டு 6, 3 போட்டு 7, 3 போட்டு 8, 3 போட்டு 9. அப்புறம் இங்கே 3ல் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வரும்? 4 போட்டு 0. அடுத்த ரோ இதிலே தான் ஆரம்பிக்குது பாருங்கள். 4 போட்டு 1, 4 போட்டு 2, 4 போட்டு 3. அப்படியே நம்பர்ஸ் அதே தான்ப்பா. ஓகேவா? இங்கே பாரு, இப்போ 5ல் முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே 5லேருந்து என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 51 52 நம்பர்ஸ் அப்படியே வருது பாருங்கள். தெரியுதா? இங்கே பாருங்கள், 6ல் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 6லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? அப்போ ஆரம்பிக்கணும். அதிலே தான் பாரு, இந்த பக்கம் ஃபுல்லாக 6, இங்கே நம்பர்ஸு. இங்கே 9 முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 7 போட்டு 0 70. ஓகேவாடா? இங்கே 7ல் முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ 71 ஆரம்பிக்கணும். 71 72 73 74 75 76 77 78 79 80. 8ல் முடிஞ்சிருக்கா? அப்போ என்ன பண்ணோம்? 8லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், 8லேருந்து ஆரம்பிச்சிருக்கோமா? இங்கே பாருங்கள், 81 82 83 84 85 86 87 88 89 90. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 9 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ திரும்ப ஆரம்பிக்கணும். 91 92 93 94 95 96 97 98 99 100. ஓகேவா? புரியுதாப்பா? ஈஸியாக இருக்குது தானே? வெரி குட். இன்னும் அதுலேயே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு இதை சொல்கிறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்போது நம்ம இந்த நம்பர்ஸை நம்ம நல்ல மைண்டில் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம 10 20 தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 100 வரைக்கும் ரைட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். சொல்லுங்கள். 10 20 30 40 50 60 70
80 90 100. இதை நல்லா கொஞ்சம் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தெரிஞ்சிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். சொல்லுங்கள். 10 20 30 40 50 60 70 80 90 100. இது வந்து எங்கே வர்றதுன்னா, நம்ம நம்பர்ஸில் எழுதுவோம் இல்லையா, கீழே ஒரு 9 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுகிறோம் இல்லையா, இங்கே பாருங்கள். 10 20 30 40 50 60 70 80 90 100. அதை தான் மிஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 10 20 30 40 50 60 70 80 90 100. ஓகேவாடா? இப்போ 100 வரைக்கும் எல்லோரும் என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக ரைட் பண்ணிடுவீங்க. அப்படி தானேப்பா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக மிஸ் ஒரே ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன். ஓகேவா? லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு ரிவர்னா என்னன்னு தெரியுமா? ரிவர்னா என்னப்பா? ஆறு. ஓகேவா? ரிவர்னா என்னது? ஆறு. நம்ம திருச்சியிலே 2 ரிவர் போயிட்டுருக்கு. என்னென்ன ரிவர்னா, ஒன்று கொள்ளிடம் ரிவர், ரெண்டாவது செகண்ட் ஒன் வந்து காவேரி ரிவர். என்னென்ன ரிவர் ஓடுது? கொள்ளிடம், காவேரி. சொல்லுங்கள். கொள்ளிடம், காவேரி. கொள்ளிடம், காவேரி. நம்ம இந்த 2 ரிவரை தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சத்திரம் போகணுன்னா போகணும். உங்களுக்கு நியூ ட்ரெஸ் வாங்கணும், நியூ பேக் வாங்கணும் அப்படின்னா இந்த 2 ரிவரையும் தாண்டி தான் நம்ம திருச்சிக்கு போகணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன பசங்க, உங்களை மாதிரி சின்ன பசங்க வந்து அந்த ரிவருக்கு ஆனில் சிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஆற்றுக்கு மேலே கரையில் உட்காந்துருக்காங்க. கரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பசங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த ரிவரில் ஓரமாக என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆற்றுல ஓரமாக ஷெல்லு மிதக்குது. ஷெல்லுனா என்னதுன்னா, ஸ்னெயில் இருக்கு இல்லையாப்பா, ஸ்னெயிலோட ஓடுன்னு சொல்லுவாங்க. நத்தையோட ஓடு. சரியா? அந்த ஸ்னெயிலோட ஷெல்லு என்ன ஆகுதுன்னா மிதந்துட்டுருக்கு, ஃப்ளோட் ஆகுது. மிதக்கிறதுனா என்னது? ஃப்ளோட் ஆகிறது. மிதக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஃப்ளோட். ஓகேவா? மிதக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னப்பா? ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த பசங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, யார் தான் அந்த மிதந்துட்டுருக்கிறதுல 3 செல்லு மிதந்துட்டுருக்கு, 3 ஓடு மிதந்துட்டுருக்கு, அதில் யார் தான் கல்லை தூக்கி போட்டு எத்தனை பேர் அதை வந்து சிங்க்னா என்னென்னா உள்ளே மூழ்கிறது. சிங்க்னா என்னப்பா? உள்ளே மூழ்கிறது. ஓகேவா? யார் தான் அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை தூக்கி போட்டு உள்ளே போக வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி போட்டி வச்சுக்கிறாங்க. யார் வந்து எத்தனை இதை கல்லை தூக்கி போட்டு மூழ்க வைக்கிறோன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பேசிட்டு அந்த 4-5 பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கல்லை தூக்கி போடுறாங்க. காலையிலேருந்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கல்லை தூக்கி போடுறானுங்க. ஒன்றுமே இதாகலை, உள்ளே மூழ்கவே இல்லை. அந்த வழியாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அங்கிள் வராரு. அந்த அங்கிள் யாருன்னா விவேகானந்தர். அந்த அங்கிள் யார்? விவேகானந்தர். ஓகேவா? அவர் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும் போது அப்போதைக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்க்குறாரு, ஹார்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஹார்ஸ்னால் என்னப்பா? குதிரையில் எப்படி வருவார்? மதுரை மாமா வந்தார், குதிரை மேலே வர்றாருல, அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ஸில் விவேகானந்தர் அங்கிள் வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பார்க்குறாரு. என்னடா இந்த சின்ன பசங்களாம் ஏதோ கல்லை தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்காங்களே, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து இறங்கி வர்றாரு. அந்த ஹார்ஸை விட்டு இறங்கி வந்து, பசங்களா என்ன பண்ணுறீங்கடா எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த கல்லை தூக்கி போடுறோம். அந்த கல்லை தூக்கி போட்டால் யார் அந்த நத்தை ஓட்டில் பட்டு அது மூழ்குதோ
அவங்க தான் வின்னர்ஸ்னு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. சரி நானும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அங்கிள். அதுக்கு அந்த பசங்க சொல்கிறாங்க, நாங்கள் காலையிலேருந்து போட்டுட்ருக்கோம், எங்களாலேயே முடியலையா, உங்களால் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன்டா குட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு உடனே வாங்கி என்ன பண்ணுறாரு விவேகானந்தர் அங்கிள், வாங்கி போடுறாரு. ஃபஸ்ட்டு ஒன்னில் போட்டார். கல்லை தூக்கி போட்ட உடனே அந்த நத்தை ஓடு என்ன ஆயிடுச்சு, மூழ்கிருச்சு. அடுத்த ஒன்றில் போடுறாரு, செகண்ட் ஒன்னில் போடுறாரு. செகண்ட் ஒன்றும் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக மூழ்கிருச்சு. இந்த பசங்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ என்னடா நம்மளால் முடியல, இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அடுத்த கல்லை வாங்குறாரு, அதையும் எடுத்து தேர்ட் ஒன்னில் போடுறாரு. அதுவும் என்ன ஆயிடுச்சு, அந்த நத்தை ஓடும் கீழே மூழ்கிருச்சு. மூணுமே என்ன ஆயிடுச்சு, மூழ்கிருச்சு. அப்போ விவேகானந்தர் அங்கிள் என்ன செஞ்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, வின் பண்ணிட்டாங்க. அவர் வின் பண்ணோன்னே இந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க, அங்கிள் எப்படி உங்களால் மட்டும் முடிஞ்சிச்சு, எங்களால் நாங்கள் காலையிலேருந்து கல்லை தூக்கி போட்டு 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 பார்க்குறோம், எங்களால் முடியல, எப்படி உங்களால் மட்டும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அங்கிள் சிம்பிளாக ஈஸியாக ஒரே ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க. என்னன்னா, என்னுடைய கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த ஷெல்லு மேலே தான் இருந்துச்சு, அந்த நத்தை ஓடு மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் என்னால் ஈஸியாக கல்லை தூக்கி போட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ என்ன இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாறல், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, ஒன்றை பார்க்குறோம் அப்படின்னா அதில் மட்டும்தான் இருக்கணும் நம்மளுடைய கவனம், செதறவே கூடாது. ஓகேவா, நம்மளுடைய கவனம் எங்கேயும் மற்ற பக்கம் போகக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மம்மி இந்த செல்லை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வாங்கி நெட்டுக்குள்ளே போய் வேறு ஏதாவது பார்ப்பீங்க, பொம்மை டிவி பார்ப்பீங்க, பொம்மை சேனல் பார்ப்பீங்க, இதில் கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ மேக்ஸ் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன்னா உன்னுடைய கவனம் ஃபுல்லாக இந்த கிளாஸில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும், எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். உன்னால் 100 என்ன 1000 வரைக்குமே உன்னால் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஸோ உன் கவனம் ஃபுல்லாக வீடியோவில் கிளாஸில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவாப்பா, இப்போ புரிஞ்சிச்சா மிஸ் என்ன ஸ்டோரி சொன்னேன்னு. விவேகானந்தர் அங்கிள்ன்றது அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, வீரச்சிறுவன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வீரச்சிறுவன். அவரை பற்றி நீங்கள் கிளாஸில் படிப்பீங்க. அவரை பற்றி காம்படிஷனே வைப்பாங்க, எக்ஸாமே வைப்பாங்க. நம்ம அண்ணாக்காலாம் பார்த்திங்கன்னா 3rd 4th 5th நீங்கள் வந்தோட்டி அவரை பற்றி காம்படிஷன், விவேகானந்தர் காம்படிஷன்னே வைப்பாங்க. அதில் எல்லாம் நிறைய அண்ணாக்கா பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க நம்ம ஸ்கூலில். ஓகேவாப்பா, ஸோ நீங்களும் அது மாதிரி என்ன ஸ்டேட் லெவலில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவலில். ஓகேவா, இதில் ஸ்டேட் லெவல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணணுன்னா அது மாதிரி ப்ரைஸ் வாங்கணும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.